அஸ்ஸலாமு அலைக்கும். நான் அப்துல்லா பேசுறேன். இப்படி நல்லா இருக்கிறீங்களா? கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை தவறு சொல்றது, பிள்ளைகள் கோவப்படுது, பிள்ளைகள் சொல்றதை கேட்குது இல்ல, பிள்ளைகள் தப்பா நடக்குது, பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுது. அப்ப இதுக்கு உளவியல் ரீதியா பார்த்தோம்னு சொன்னா, ஒரு பிள்ளை தவறான வழியில போகுது என்று சொன்னா, தப்பான வார்த்தைகள் பேசுது, கோவப்படுது என்று சொன்னா, அதுக்கு முக்கியமான காரணங்கள்ல வரக்கூடிய ஒரு விஷயம்தான் பெற்றோர்கள் பிள்ளைகளோட நடக்கிற விதம், பெற்றோர்கள் பிள்ளைகளோட பழகிற விதம், பிள்ளைகளோட அந்த சூழல். அப்ப பெற்றோர்கள் பிள்ளைகளோட கோவப்படலைனாலும் பிள்ளைய முன்னுக்கு வச்சுட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கோவப்பட்டு மாறி மாறி சண்டை பிடிச்சி அப்படியெல்லாம் நடக்குமா இருந்தால் அந்த பிள்ளையோட உள்ளத்துல ஒரு பயம் ஏற்படும், அந்த பிள்ளையோட உள்ளத்துல ஒரு குற்ற உணர்வு ஏற்படும், பயம் வரும். அப்ப இதெல்லாமே தொடர்ச்சியா வரும்போது என்ன நடக்கும்னா அந்த பிள்ளைக்கு அது ஒரு அதிகமான கோபம் வரக்கூடிய பிள்ளையா, சொல்ற விஷயங்கள்ல கேட்காத பிள்ளையா அந்த பிள்ளைகள் மாறுது. அதால பேரண்ட்ஸ் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், பிள்ளைகளை தவறு சொல்றதை விடுங்க. பிள்ளைகளை தவறு சொல்றதை விட்டுட்டு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. செஞ்சு பார்க்க வேண்டிய விஷயம் தான். நாம சரியா இருக்கணும் பிள்ளைகளோட. பிள்ளைகளை முன்னுக்கு வச்சுட்டு நாம ஒருவங்களுக்கு ஒருவங்க மாறி குறை பேசுறது, சண்டை பிடிக்கிறது, இதெல்லாமே முழுமையா தப்பான விஷயம். அதனால பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுதுன்னா அந்த பிள்ளை கேட்ட வார்த்தையைத்தான் பேசுது, கெட்ட வார்த்தை பேசலன்னு சொல்றாங்க. உண்மைதானே? அந்த பிள்ளை அந்த வார்த்தை கேட்டிருக்குது, அதை பேசுது. அதால சூழலை சரியாக்குங்க. பிள்ளைகளுக்கு நீங்க அன்பு காட்டுங்க, அதிகமா அன்பு காட்டுங்க. ஒரு விஷயத்த அன்பா சொல்றேன், நீங்க எவ்வளவு பெரிய டாக்டரா இருக்கலாம், பிரின்சிபலா இருக்கலாம், உங்களோட பிள்ளைக்கு நீங்க தந்ததான், உங்களுக்கு உங்களோட பிள்ளை மகன் தான் அப்படிங்கிற விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சமூகத்துக்கு சரியான தலைவரா இருந்தாங்க, மகளுக்கு சரியான தந்தையா இருந்தாங்க, மனைவிக்கு சரியான கணவனா இருந்தாங்க. அப்படித்தான் இருந்தாங்களே தவிர ஸ்கூல்ல போய் பிள்ளைகளை கைடன்ஸ் பண்ற மாதிரி உங்களோட மகனை வீட்டுல கைட் பண்ணக்கூடாது. பிள்ளைகளுக்கு அன்பு காட்டுங்க, பிள்ளைகளுக்கு டைம் கொடுங்க. அப்படின்னா உங்களோட பிள்ளைகள் அழகான பிள்ளைகளா மாறும். பேரண்ட்ஸ்ட்டு அன்பா சொல்றேன், பிள்ளைகளை தப்பு சொல்றதை விட்டுட்டு நீங்க மாறுங்க, உங்களோட பிள்ளைகளோட லைஃப் முழுமையா மாறும். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.